கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் குடுக்கலாம்னா, அது குடுத்துறலாம். ஆனால், அ சில அவமானங்கள் வந்து நம்ம வாழ்க்கைய விட்டு நகராமல் நம்ம கூடயே பயணிக்கிற மாரி இருக்கும். சில அவமானங்கள் அந்த பயணிக்கும் அவமானங்கள் நம்மளுக்கு நெறைய வலிகளை கொடுத்து, நம்ம மனதளவில் நம்மள வந்து தடையாக்கி விடும். அந்த அவமானங்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய உபாதைகள் வரும். உடல் ஆரோக்கிய உபாதைகள் வந்தா பரவால்ல. அது வந்து உயிரை எடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்த குடுக்கும். அதனால் இந்த அவமானங்கள நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம உடல் ஆரோக்கியத்தில் வந்து நம்ம அதிகமாக ஆகக்கூடாது. அதனால் எப்படி இந்த அவமானங்களையும், உடல் ஆரோக்கியத்தையும் சமநோக்கில் நம்ம எடுக்கணும். உடல் ஆரோக்கிய கேடுகள் அதாவது 8ஆம் பாவத்தில் இத்தன கிரகங்கள் இருந்தாலே உடல் ஆரோக்கிய கேடுகள் வரும். ஆனா அத்தன கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடு இல்லாம அவமானங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு நிரந்தரமான நோயும் ஒண்ணு இருக்கும். நிரந்தரமாக அதுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாரி ஒ அ அவமானங்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்பொழுது அவமானங்கள் மாறி புகழாரம் அவங்களுக்கு வருதோ, அப்பொழுது உடலினுடைய தன்மை, ஆரோக்கியத்தன்மை இன்னும் கெட்டுப்போய் உயிராபத்தை குடுக்கக்கூடியதாக மாறிவிடும். அதனால் நம்மளுக்கு வந்து இது 2யும் சமநோக்குல எடுத்துட்டு போறவங்க வந்து முழுமையான வெற்றியாளராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த அவமானங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வருது, அது யாரால் நம்மளுக்கு வருது, அதை நம்ம எப்படி குறைக்கலாங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா, அதுல முழுமையான வெற்றியாளர் நம்ம தான். அப்பங்கும்போது முதல்ல வந்து இந்த ஒவ்வொரு ராசியும் சொல்லும்போது, கன்னி ராசிக்கு சொல்றேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து அவமானங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கோபம் தான் அவங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சடனா கோவம் மூக்குக்கு மேல கோவம் வரும். இல்லாட்டா இவங்க அதிக படிப்பினால் யாரோடையும் அவ்வளவு சேர மாட்டாங்க. சில பேர் அறிவில்லாத தன்மையா நடக்கும்போது, இவங்களுக்கு அவங்க மேல கோவம் வரும். "இது கூட தெரியாதா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு அவமானப்படுத்துருவோம். இவங்க ஒண்ணு அவமானப்படுத்துவாங்க. இல்லாட்டா அவங்க இவங்கள படுத்துவாங்க. "ரொம்ப புத்திசாலின்னு நெனைப்பு இவனுக்கு." அப்படி சொல்லிட்டு அந்த அறிவான ஒரு பையன வந்து கன்னிராசிக்கார பையனை வந்து அறிவே இல்லாத ஒருத்தர், வெறும் வீரத்தை மட்டும் வைத்திருக்கும் ஒருவர் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பார். இது 2மே மாத்தி மாத்தி நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க வந்து ஒருத்தரை அவமானப்படுத்துவதை விட, உங்களை அதாவது ஒருத்தன் உடம்புல வீரம் மட்டும் தான் இருக்கும், அறிவு இருக்காது. அவன் உங்களை அவமானப்படுத்தும்போது, உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சேரலாம் அப்படிங்கிறது. அதனால முன்னேற்றம்ங்கிறத விட உடல் ஆரோக்கிய உபாதைகள் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நம்ம யாரையும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. யாராச்சும் நம்மள அவமானப்படுத்தீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆயுள் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு அதுல மன அழுத்தம், அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கும். முதல்ல வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு யாரால் அவமானம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு அவமானம்னா, அ மனைவி வீட்டார் ஒரு ஒரு விஷயமாக இருக்கும். மனைவி வீட்டார் வந்து என்னன்னா, பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அவமானப்படுத்துற மாரி இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கோபம், ரொம்ப பிடிவாதம். மனைவி சார்ந்த வீட்ல வந்து அ மனைவியோ, கணவன் வீட்லயோ வந்து யாராச்சும் ரொம்ப ஹை பொசிஷன்ல இருப்பாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து போட்டியா வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால மனைவி வீட்டு சார்ந்தவர்களால் கொஞ்சம் அவமானப்படுதல் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆ தாய் மாமனா வருவர்களால் அவமானங்கள் உருவாகும் அப்படிங்கிறா. தாய் மாமன்கள் வந்து என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தாய் மாமனால் இவங்களுக்கு நல்லது நடக்காது. ஒழுங்கான சீர்கள் செய்ய மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இவங்களுக்கு வந்து வேற அவமானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ உங்க கூட பிறந்தவங்க வந்து நல்ல போஸ்டிங்ல நல்ல உயர்வா இருப்பாங்க. அந்த உயர்வான போஸ்டிங்ல இருக்கும்போது, இல்லாட்டா ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த நபராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அவங்க வந்து மதிக்காத தன்மையாகவும், இதாகவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு சின்ன விஷயம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நல்ல பதவியில, நல்ல உயர்வுல இருந்த ஒரு ஒரு சகோதரன் வந்து உங்கள மதிக்கலன்னா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அந்த வலி தான் உங்களுக்கு அவமானத்தை கொடுப்பதாக இருக்கும். அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ நட்பு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெறைய அவமானத்தை கொடுப்பார்கள். நட்பு விஷயத்தில் வந்து என்னன்னா, உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக நட்புகள் வந்து ஏற்படுத்துவாங்க. ஏன்னா, எல்லாம் முரட்டு புத்தியும், முரட்டு குணமாக இருப்பதினால் உங்களுக்கு அவங்களோட செட் ஆகாது. நீங்க அறிவை மட்டுமே நம்பி பயணிக்கிறவர்கள்.
அவங்க வந்து தன்னுடைய ஆசைகள், முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட உங்களுக்கு நட்புடன் உங்களுக்கு ஒத்து வராத தன்மையாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நீங்க செய்யும்போது, உங்க புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க நிரூபிக்க உங்களுக்கு அவமானங்கள் வந்து ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிற மாரி இருக்கும். அதனால அவமானங்கள் வந்து நட்பு சார்ந்த விஷயம், இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இதனால் வரக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு ரொம்ப வலிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி, ராணுவம் இவங்க கூட வந்து நீங்க அவ்வளவா தொடர்பு படுத்தாதீங்க. இவங்களால் உங்களுக்கு அவமானங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஒண்ணு அவங்க உங்கள அவமதிப்பாங்க. இல்லாட்டா நீங்க அவங்கள அவமதிப்பீங்க. இது 2ல ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த சார்ந்த விஷயங்கள் அவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ தாய். தாய் வந்து பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தந்தை ரோல் எடுத்து நடத்துவாங்க. தாய் வந்து தந்தையும், தாயும் ஒண்ணு சேர்ந்து எல்லா இதுவுமே தாய் வந்து தந்தை மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்க தாய் வந்து தந்தைக்குள்ள இத வந்து நிர்வாகம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தன்மை உடையவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து ஆ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எ ஒரு மதிப்பில்லாத தன்மையில் ஃபீல் பண்ற மாரி இருக்கும். நான் என்ன வந்து யாருமே மதிக்கல அந்த மாரி தன்மை. தந்தை என்ன ஃபீல் பண்ணி தன்னை மதிக்கலன்னு நெனச்சு ஃபீல் பண்ணாங்களோ, அந்த ஃபீல தான் நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மை, தனக்குத்தானே ஒரு அவமானத்தை உருவாக்குற மாரி. என்ட்ட பணம் காசு இல்லாதனால எல்லாரும் மதிக்கல. நான் அழகா இல்லாதனால எல்லாரும் என்ன மதிக்கல. இப்படி சொல்லிட்டு உங்கள வந்து நீங்களே ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதற்குள்ள முயற்சி கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல அது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் நல்லா ஆணி போட்டு திருகுன மாரி திருக்கிட்டு, ஸ்க்ரூ போட்டு நல்லா திருக்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அத நீங்க எடுத்து வெளிய தூக்கி போட்டு வந்தீங்கன்னா, நீங்க இந்த அவமானங்கள்ல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது. நீங்க வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட், இல்லாட்டா ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியலன்னா, ஏலக்காய். அந்த ஏலக்காய வாயில வந்து எப்பவுமே வச்சுக்கிட்டே இருங்க. அத வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வாழ்வில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. நீங்க முருகர் வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும். அது பாலக முருகராக வழிபாடு பண்ணணும். பாலக முருகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த முறையில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கவனம். கை அதாவது தோள்பட்டை, கை இந்த மாரி விஷயத்தில் கவனமாக இருங்க. அடிபடுதல் அந்த மாரி இருக்கும் அப்படிங்க. த்ரோட், தோள்பட்டை, கை இத சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் நெறைய வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய சகோதரர்கள், சகோ அவங்கெல்லாம் வந்து உங்களால் லாபம் பெறுவார்கள். நீங்க அவங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்க புத்திசாலித்தனத்தால் அவங்க வந்து லாபம் பெறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஒரு சின்ன விஷயம் தான். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும், உடல் சார்ந்த உபாதைகளில் கவனமாக இருக்கணும். தலைவலி அடிக்கடி வருவதாக இருக்கணும். தலையில் அடிக்கடி வலிகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை சார்ந்த விஷயத்து வலிகள் உருவாகும். அதேபோல் வந்து முட்டிக்கு கீழேயும், கணுக்காலுக்கு மேல பகுதியிலும் உங்களுக்கு ஒரு வீக்கம், இல்லாட்டா அடிபடுதல், இல்லாட்டா அதுலருந்து நரம்புகளை எடுத்து ரத்தத்தை எடுக்கிறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இறைவர் வழிபாடில் பாலக முருகர் வழிபாடும், பெருமாள் வழிபாடும் பண்ணுவது மிகுந்த சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கிறதுல சிறிதும் மையமில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க வாழ்வின் முன்னேற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்க செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தலைக்கடியில் உள்ள தலவாணியில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க மறந்துட்டோம். தலைக்கடிகள் தலவாணியில் கோதுமையை எடுத்து ஒரு சின்ன முடிச்சுல போட்டு கெட்டி நீங்க வச்சு படுங்க. அதை வந்து உங்க மனதை வந்து ஃபுல்லா ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். அந்த கோதுமையை நீங்க வந்து ஒரு மண்பானையில் வந்து சேகரித்தே வாங்க. தினமும் மாத்திருங்க. மாத்திட்டு அத சேகரித்துட்டே வரும்போது, உங்கள் உடல் ஆரோக்கியம் எளிமையாக இருக்கும். மனதால் பாதிப்படைந்த நீங்கள் மனம் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுற மாரி ஆவீங்க. அதெல்லாம் அந்த கோதுமை நைட்டு தூங்கும்போது உங்க கெட்டதும் நல்லாற்றல் 2மே உங்கள விட்டு வெளியே நிக்கும். அந்த கெட்ட ஆற்றல்களை ஃபுல்லா அந்த கோதுமை இழுத்துரும். இழுத்துட்டு நல்ல ஆற்றல்கள் உங்க உடம்பில் தக்க வைத்துக் கொள்ளும். அதனால அந்த கோதுமைய வந்து எடுத்து தலையில வச்சு படுத்துட்டு, மறுநாள் காலையில ஆ இதுல ஒரு மண்பானையில சேகரித்து, வாரத்தில் ஒரு முறை அதை வந்து மீன்களுக்கு போடுதோ, இல்லாட்டா அரைத்து மாட்டுக்கு குடுப்பதோ சிறப்பாக இருக்கும். இந்த மாரி சிறு சிறு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நெறைய மலர்ச்சிகளை கொண்டு வர வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.